ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். டிஎன்பிஎஸ்சியுடைய தமிழ் தகுதி தேர்வு வினாத்தாள்களை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம அதே மாதிரி தான் ஒரு வினாத்தாளை எடுத்திருக்கோம். இந்த வினாத்தாளில் 100 கேள்விகள் இருக்குது. இந்த 100 கேள்வியில் ஆல்ரெடி முந்தைய வீடியோவில் 50 கேள்வியை நம்ம பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் மீதம் இருக்கிற 50 கேள்வியை பார்க்க போகிறோம். என் கூட சேர்ந்து நீங்களும் இந்த 50 கேள்வியை முழுமையாக அட்டன் பண்ணுங்கள். 50 கேள்வி முடிவில் எத்தனை கேள்விக்கு சரியாக ஆன்சர் போட்டீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. சரி, இன்றைய வினாக்களை பார்க்கலாமா? 51வது கேள்வி, இரு பொருள் தருக. இதழ்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான அர்த்தங்கள் என்னென்னு பாருங்கள். இதழ் என்பது எதை குறிக்கும்? விடையை பார்க்கலாமா? கண் இமை, அதையும் இதழ்னு சொல்லுவாங்க. உதடு, அதையும் இதழ்னு சொல்லுவாங்க. இதுதான் கரெக்டு. 52வது கேள்வி, விடை வகையை தேர்ந்தெழுதுக. எந்த டைப்பான விடைன்னு கேட்குறாங்க. நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு உடம்பு சரியில்லை என்று கூறுவது எந்த டைப்பான விடை? இது எந்த டைப்பான விடைன்னு கேட்குறாங்க. விடையை கண்டுபிடிச்சிட்டிங்களா? விடையை பார்க்கலாமா? விடை உற்றது உரைத்தல் விடை. 53வது கேள்வி, அவசர குடுக்கை என்ற ஊமையின் பொருளை எழுதுக. அவசர குடுக்கைங்கிறது ஒரு ஊமைங்க. இதனுடைய பொருள் என்னன்னு கேட்குறாங்க. ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. விடையை பார்க்கலாமா? விடை எண்ணி செயல்படாமை. 54வது கேள்வி, இரு பொருள் தரும் இணையை தேர்ந்தெடு. 6. இதுக்கான 2 பொருளை கேட்குறாங்க. விடையை பார்க்கலாமா? இது ரிப்பீட் கொஷின்ங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். 6 என்பது நதியையும் குறிக்கும், எண்ணையும் குறிக்கும். 55வது கேள்வி, எனக்கு எழுதி தருகிறாயா என்ற வினாவிற்கு எனக்கு யார் எழுதி தருவார்கள் என்று விடையளிப்பது எந்த டைப்பான விடை? இது எந்த டைப்பான விடைன்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாமா? கண்டுபிடிச்சிட்டிங்களா? விடை வினா எதிர் வினாதல் விடை. 56வது கேள்வி, சரியான விடை வகையை தெரிவு செய்க. இங்கு நகரப்பேருந்து நிற்குமா என்று வழிப்போக்கர் கேட்டதற்கு அதோ அங்கு நிற்கும் என்று மற்றொருவர் கூறியது எந்த டைப்பான விடை? இது எந்த டைப்பான விடைன்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாமா? விடை சுட்டு விடை. 57வது கேள்வி, எவ்வகை வினா என்பதை எழுதுக. எந்த டைப்பான வினான்னு கேட்குறாங்க. என்ன கொடுத்துருக்காங்க? வீட்டில் தக்காளி இல்லை, நீ கடைக்கு செல்கிறாயா என்று அக்கா தம்பியிடம் வினவிச் சொல்லுதல். இது எந்த டைப்பான வினா? கண்டுபிடிச்சிட்டிங்களா? விடையை பார்க்கலாமா? விடை ஏவல் வினா. 58வது கேள்வி, அலுவல் சார்ந்த கலைச்சொற்களுக்கு தமிழாக்கம் அறிக. ரெக்கார்டு. ரெக்கார்டு என்பதற்கான தமிழாக்கம் என்னன்னு கேட்குறாங்க. தமிழில் சொல்லுங்கள் பார்க்கலாம். விடையை பார்க்கலாமா? ரெக்கார்ட்னா ஆவணம். 59வது கேள்வி, ஹானரரி டாக்டரேட் என்பதற்கு இணையான தமிழ் சொல் தேர்க. இந்த சொல்லுக்கான தமிழ் சொல் என்னன்னு கேட்குறாங்க. தமிழ் சொல் என்ன வரும்? விடையை பார்க்கலாமா? விடை மதிப்புறு முனைவர். 60வது கேள்வி, ஆடிட்டர் என்பதற்கு இணையான கலைச்சொல் தருக. ஆடிட்டர்னா யாருங்க? எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். விடையை பார்க்கலாமா? விடை பட்டய கணக்கர். 61வது கேள்வி, ஊமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுதல். காக்கை உட்கார பணம் பழம் விழுந்தது போல. இந்த ஊமைக்கான பொருள் என்னன்னு கேட்குறாங்க. இந்த ஊமைக்கான பொருள் என்ன? இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம். விடையை பார்க்கலாமா? விடை தற்செயல் நிகழ்வு. 62வது கேள்வி, மிசைல். இந்த கலைச்சொல்லுக்கான தமிழ் சொல் என்னன்னு கேட்குறாங்க. மிசைல் என்ன வரும்? கண்டுபிடிங்க. விடையை பார்க்கலாமா? விடை ஏவுகணை. 63வது கேள்வி, பசுமரத்து ஆணி போல என்ற ஊமைக்கு பொருத்தமான பொருள் யாது? பசுமரத்து ஆணி போல என்பது ஒரு ஊமைங்க. இந்த ஊமைக்கு பொருத்தமான பொருள் என்னன்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாமா? எளிதில் மனதில் பதிதல். 64வது கேள்வி, பந்து உருண்டது. இது எவ்வகை வாக்கியம்?
பந்து உருண்டது. இது எவ்வகை வாக்கியம்? எவ்வகை வாக்கியம்? விடையை பார்க்கலாமா? விடை தன்வினை வாக்கியம். 65வது கேள்வி. எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக. பணம் திருடப்பட்டது. பணம் திருடப்பட்டது. இது எவ்வகையான வாக்கியம்? விடையை பார்க்கலாமா? செய்யப்பாட்டு வினை வாக்கியம். 66வது கேள்வி. தொடர் வகை அறிந்து சரியான விடையை தேர்க. உன் திருக்குறள் நூலை தருக. இது எந்த வகையான தொடர்? உன் திருக்குறள் நூலை தருக. விடையை பார்க்கலாமா? விடை விளைவுத் தொடர். 67வது கேள்வி. திருக்குறள் உலகின் பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட சிறந்த நூலாகும். இது விடைங்க. இந்த விடைக்கு ஏற்ற வினாவை தேர்ந்தெடுக்க சொல்கிறாங்க. இதுக்கான வினா என்ன வரும்? கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிங்களா? விடையை பார்க்கலாமா? உலகின் பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட சிறந்த நூல் எது? இப்படி தான் கேள்வி வரும். 68வது கேள்வி. விடைக்கேற்ற வினாவை தேர்க. விடை பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது. இந்த விடைக்கேற்ற வினாவை கேட்குறாங்க. என்ன வினா வரும்? விடையை பார்க்கலாமா? பானையின் எப்பகுதி நமக்கு பயன்படுகிறது? இதுதான் சரி. 69வது கேள்வி. இரு வினைகளின் பொருளறிந்து சரியான தொடரை தெரிவு செய்க. பொருந்து, பொறுத்து. இந்த 2 சொல்ல வச்சு சரியான பொருளை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டிங்களா? விடையை பார்க்கலாமா? ஏ தான் கரெக்டு. மின்விசிறி பொருத்தி சரியாக பொருந்தி உள்ளதா என்று கவனி. 70வது கேள்வி. பொருத்தமான இணைகளை தேர்க. பிணைந்து, பிணைத்து. கண்டுபிடிங்க பார்க்கலாம். பிணைந்து, பிணைத்து. விடையை கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஏதோ 2 கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க. விடையை பார்க்கலாமா? விடை டி தான் கரெக்டு. பாம்புகள் பிணைந்தன, தாம்புகள் பிணைத்தன. இதுதான் கரெக்டு. 71வது கேள்வி. சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. எது சரியான தொடர்? கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டிங்களா? விடையை பார்க்கலாமா? உள்ளதை உணர்ந்தபடி கூறுவது கவிதை. இதுதான் சரி. 72வது கேள்வி. முறையான தொடர் அமைப்பினை குறிப்பிடுக. முறையான தொடர் அமைப்பு எதுவோ அதை கண்டுபிடிக்கணும். அதாவது சரியாக எது இருக்குன்னு கேட்குறாங்க, வேற ஒன்றும் கிடையாது. எது சரியாக உள்ளது? கண்டுபிடிச்சிங்களா? விடையை பார்க்கலாமா? டி தான் கரெக்டு. தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறு தழுவுதல். இதுதான் சரி. 73வது கேள்வி. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக மாற்றணும். விளையும் உப்பு அலம் களத்திற்கு என்று பெயர். இது சரியாக இல்லைங்க. எது சரியாக இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டிங்களா? விடையை பார்க்கலாமா? பி தான் சரி. உப்பு விளையும் களத்திற்கு அளம் என்று பெயர். அடுத்து 74வது கேள்வி. அகர வரிசைப்படுத்துக. என்னென்ன கொடுத்துருக்காங்க? எழுத்து, ஒளி வடிவம், அழகுணர்ச்சி, ஏழ்கடல், ஊழி, இரண்டல்ல, உரைநடை, ஓலைச்சுவடி, ஆரம், நீ, ஈசன், ஐயம், அவுகாரம். கண்டுபிடிங்க. அ ஆ இ ஈ உ ஊ அந்த ஆர்டரில் அமைக்கணும். அமைங்க. விடையை பார்க்கலாமா? சீதா ஆன்சர். பார்த்தாலே தெரிகிறது. ஃபஸ்ட்டு ஆ, அடுத்தது ஆ, அடுத்து இ, அடுத்து இ. இது சரி. 75வது கேள்வி. கீழ்கண்ட சொற்களை அகர வரிசைப்படி அமைத்து எழுதுக. கரெக்டாக அகர வரிசைப்படி அமைக்கணும். அமைங்க. கண்டுபிடிச்சிட்டிங்களா? விடையை பார்க்கலாமா? பி தான் சரி. ஃபஸ்ட்டு நெடில் வா வரணும், அடுத்து வி, அடுத்தது வே, அப்புறம்தான் வை வரணும். இதுதான் கரெக்டு. 76வது கேள்வி. அகர வரிசைப்படுத்துக. அகர வரிசையில் அமைக்கணும். அமைங்க. எது வரும்? விடையை பார்க்கலாமா? விடை டி தான் கரெக்டு. ஃபஸ்ட்டு கோமேதகம் கோ வரணும், அடுத்தது மா, அடுத்தது நெடில் மா, அடுத்தது மூ. இதுதான் சரி. 77வது கேள்வி. சரி என்னும் வேர் சொல்லின் வினையெச்சம் தருக. இதிலிருந்து வினையெச்சத்தை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க.
எது வினையெச்சம்? விடையை பார்க்கலாமா? சரிந்து என்பது வினையெச்சம். 78வது கேள்வி. வேர் சொல்லின் வழி வினையெச்சம் கண்டறிக. பாடு இந்த சொல்லிலிருந்து வினையெச்சத்தை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க. பாடு. விடையை பார்க்கலாமா? விடை பாடி என்பது சரி. 79வது கேள்வி. அடைப்புக்குள் உள்ள சொல்லை ஏற்ற தொடரில் சேர்க்க. திருவெகா. இது எங்கே வரும்? கண்டுபிடிங்க பார்க்கலாம். நம்மாழ்வார் பிறந்த ஊரா, பூதத்தாழ்வார் பிறந்த ஊரா, பொய்கையாழ்வார் பிறந்த ஊரா, திருமூலர் பிறந்த ஊரா? எது வரும்? விடையை கண்டுபிடிச்சிட்டிங்களா? பார்க்கலாமா? திருவெகா என்பது பொய்கையாழ்வார் பிறந்த ஊர். இதுதான் சரி. 80வது கேள்வி. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. பிப்ரவரி 2. பிப்ரவரி 2 என்பது எதற்கு வரும்? கண்டுபிடிங்க. பிப்ரவரி 2 என்பது என்ன? விடையை பார்க்கலாமா? விடை உலக ஈர நில நாள். அடுத்து உங்களுக்கான சில கேள்விகள். உலக இயற்கை நாள் என்று கொண்டாடப்படுகிறது. உலக ஓசோன் நாள்னா என்னைக்கு? உலக வனவிலங்கு நாள் என்று கொண்டாடப்படுகிறது. இந்த 3க்கும் விடையை மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. அடுத்து 81வது கேள்வி. பொருத்தமான இணைப்புச்சொல் அமைந்த தொடரை தேர்க. எது பொருத்தமான இணைப்புச்சொல் அமைந்த தொடர்? கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டிங்களா? விடையை பார்க்கலாமா? ஏதான் சரி. தமிழ் மொழிதான் மிக பழமையான மொழி. எனவே தமிழ் மொழியை நாட்டின் ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும். இதுதான் கரெக்டு. அதாவது எனவேங்கிறது தான் சரி. ஆனால் வரக்கூடாது, அது போல வரக்கூடாது, ஏனெனில் வரக்கூடாது. 82வது கேள்வி. சரியான இணைப்புச் சொல்லை தெரிவு செய்க. இந்த ஓவியத்தில் அமைதி எங்கே இருக்கிறது என்றார் அரசர். ஒரு டேஸ் கொடுத்துருக்காங்க. ஓவியர் மன்னா, பிரச்சனையையும் போராட்டமும் ஆரவாரமும் இல்லாத இடத்தில் இருப்பது அமைதி அன்று என்றான். இங்கே என்ன இணைப்புச் சொல் வரும்? கண்டுபிடிங்க. விடையை பார்க்கலாமா? விடை அதற்கு என்பதுதான் சரி. அதாவது அரசர் கேட்குறாரு, அதற்கு ஓவியர் பதில் சொல்கிறாரு. இப்படி தான் வரணும். 83வது கேள்வி. சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. சரியான வினாச்சொல்லை கண்டுபிடிக்கணும். நோய்கள் பெருக காரணம் இங்கே என்ன வரும்? நோய்கள் பெருக காரணம் இங்கே என்ன வரும்? விடையை பார்க்கலாமா? என்ன என்பது தான் சரி. நோய்கள் பெருக காரணம் என்ன என்பது தான் சரி. 84வது கேள்வி. சரியான வினாச்சொற்களை தேர்க. இயற்கையை இங்கே ஒரு டேஸ் கொடுத்துருக்காங்க. பாதுகாக்க வேண்டும். இங்கே பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷனை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. 3 ஆப்ஷன் கரெக்டாக வரும். ஏதோ ஒன்று வராது. ஏது சரின்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். கண்டுபிடிச்சிட்டிங்களா? விடையை பார்க்கலாமா? விடை ஏதான் சரி. இயற்கையை ஏன் பாதுகாக்க வேண்டும் அதுவும் வரும். இயற்கையை எப்படி பாதுகாக்க வேண்டும் அதுவும் வரும். இயற்கையை யார் பாதுகாக்க வேண்டும் அதுவும் வரும். இயற்கையை யாது பாதுகாக்க வேண்டும் இது வராது. ஸோ இதுதான் தவறு. 85வது கேள்வி. சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. முதல் ஆழ்வார்கள் டேஸ் பேர்னு கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன வினாச்சொல் வரும்? கண்டுபிடிச்சிருப்பீங்க. விடையை பார்க்கலாமா? முதல் ஆழ்வார்கள் எத்தனை பேர் என்பதுதான் சரி. 86வது கேள்வி. பொருத்தமான காலம் அமைத்தல். சரியான தொடர் எதுவோ அந்த தொடரை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. சரியான தொடர் எது? கண்டுபிடிங்க. அதாவது காலத்தின் அடிப்படையில் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டிங்களா? விடையை பார்க்கலாமா? விடை டி தான் கரெக்டு. இந்த அமைதியில் கலந்துவிட தயாராயிருக்கிறேன் என்பது நிகழ்காலம். இதுதான் சரி. 87வது கேள்வி. காலத்திற்கேற்ப வினைமுற்றை தேர்க. என் மாமா நாளை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இங்கே ஒரு சொல் வரும். அதை காலத்துக்கு ஏற்றவாறு நம்ம கண்டுபிடிக்கணும். எது வரும்? கண்டுபிடிங்க. நாளை என்பது எதிர்காலம். ஸோ என்ன வரும்? நாளை வருவார் என்பது தான் வரும். 88வது கேள்வி. எதிர்காலத்தை குறிக்கும் தொடரை தேர்ந்தெடு. எந்த தொடர் எதிர்காலத்தை குறிக்கும்? அதை கண்டுபிடிங்க பார்க்கலாம். எந்த தொடர் எதிர்காலத்தை குறிக்கும்? விடையை பார்க்கலாமா? ஏ தான் கரெக்டு.
தவறு செய்தால் தண்டனை கிடைக்கும். இதுதான் எதிர்காலம். 89வது கேள்வி, சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக. மணி, இந்த சொல்லோட இன்னொரு சொல்லை சேர்த்து புதிய சொல்லை உருவாக்கணும். இது ரிப்பீட் கொஷினு, நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம். விடையை பார்க்கலாமா? விடை மணி மேகலை. 90வது கேள்வி, சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குதல். அதை பொறுத்துங்க, உருவாக்கி பொருத்தணும். வாழை, குருவி, தயிர், விளையாட்டு. இதை பொறுத்துங்க பார்க்கலாம். விடையை கண்டுபிடிச்சிட்டிங்களா? விடையை பார்க்கலாமா? சி தான் கரெக்டு. வாழை பழம், குருவி கூடு, தயிர் சோறு, விளையாட்டு திடல். இதுதான் கரெக்டு. 91வது கேள்வி, வண்டியை தூக்கி மாட்டு வண்டியில் வச்சுட்டு வாங்க. இது பேச்சு வழக்குங்க. இந்த பேச்சு வழக்குக்கு இணையான எழுத்து வழக்கு எதுன்னு கேட்குறாங்க. எது எழுத்து வழக்கு? விடையை கண்டுபிடிச்சிட்டிங்களா? பார்க்கலாமா? விடை டி தான் கரெக்டு. வண்டியை தூக்கி மாட்டு வண்டியில் வைத்து கொண்டு வாருங்கள். இதுதான் சரியான எழுத்து வழக்கு. 92வது கேள்வி, பேச்சு வழக்கு அல்லாத தொடரை கண்டறிக. பேச்சு வழக்கு அல்லாத தொடர்னா என்ன கேட்குறாங்க? அதாவது எழுத்து வழக்கு தொடர் தான் கேட்குறாங்க. கீழே இருக்கிற தொடர்களில் எது எழுத்து வழக்கு தொடர்? விடையை பார்க்கலாங்களா? விடை டி தான் கரெக்டு. அவன் பாட்டியோடு வெளியூர் போயிருக்கிறான். இதுதான் பேச்சு வழக்கு இல்லை, இது எழுத்து வழக்கு. அடுத்து 93வது கேள்வி, எழுத்து வழக்காக மாற்றுக. ரொம்ப தொலைவட்டையிலிருந்து வர்றேன். இது பேச்சு வழக்குங்க. இந்த பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்ற சொல்கிறாங்க. எழுத்து வழக்காக மாற்றுங்க. விடையை பார்க்கலாமா? சி தான் சரி. நீண்ட தொலைவிலிருந்து வருகிறேன் என்பது எழுத்து வழக்கு. 94வது கேள்வி, நிறுத்தற்குறி அறிக. எது சரியானதுன்னு கண்டுபிடிக்கணும். எது சரியானது? விடையை பார்க்கலாமா? விடை பி தான் சரி. அந்தோ இயற்கை அழிகிறதே, இப்படி தான் வரணும். 95வது கேள்வி, கொடுக்கப்பட்டுள்ள தொடரின் சரியான நிறுத்தற்குறி இடப்பட்டுள்ள தொடரை தெரிவு செய்க. நீரோடையும் தாமரை மலர்களும் எங்களை கவி ஓவியமாக தீட்டுக என்றன. எது சரியான தொடர்? கண்டுபிடிங்க பார்க்கலாம். விடையை பார்க்கலாமா? விடை ஏ தான் கரெக்டு. நீரோடையும் தாமரை மலர்களும், இங்கே மேற்கோள் போடணும். எங்களை கவி ஓவியமாக தீட்டுக, இங்கேயும் மேற்கோள் போடணும். என்றன, இதுதான் சரி. 96வது கேள்வி, ஊர் பெயர்களின் மருவை எழுதுக. கும்பகோணம், இதனுடைய மரு என்னன்னு கேட்குறாங்க. கும்பகோணம். விடையை பார்க்கலாமா? குடந்தைன்னு சொல்லுவோம். 97வது கேள்வி, பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக்க. அதாவது மரு அடிப்படையில் எது பொருந்தாததுன்னு கண்டுபிடிக்கணும். எது பொருந்தாதது? விடையை பார்க்கலாமா? புதுக்கோட்டையை புதுவைன்னு சொல்ல மாட்டோம், புதுகைன்னு சொல்லுவோம். இதுதான் தப்பு. 98வது கேள்வி, பிறமொழி கலப்பற்ற தொடரை தேர்க. எந்த தொடரில் பிறமொழி கலப்பு இல்லையோ அதை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. எது பிறமொழி கலப்பு இல்லாதது? விடையை பார்க்கலாமா? கண்டுபிடிச்சிங்களா? விடை டி தான் கரெக்டு. விரட்டி அடித்து விழிக்க வைத்தது, வையம் வியக்க வைத்தது. இதுதான் சரி. 99வது கேள்வி, சாய்லர் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான கலைச்சொல் தருக. சாய்லர் அப்படின்னா யாரு? விடையை பார்க்கலாமா? விடை மாலுமி. 100வது கேள்வி கடைசி கேள்விங்க. கடைசி கேள்வியை பார்க்கறதுக்கு முன்னால் ஃப்ரெண்ட்ஸ் 50 கேள்வியை பார்த்துட்டோம். எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. சரி, கடைசி கேள்வியை பாருங்கள். பிறமொழி சொற்களற்ற தொடரை தேர்க. எந்த தொடரில் பிறமொழி சொல் இல்லாமல் தமிழ் சொல் மட்டும் இருக்குதோ அதை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க. விடையை பார்க்கலாமா? டி தான் சரி. கணினி துறையில் உங்கள் அறிவை வளர்த்து கொள்ளுங்கள். இதுதான் சரி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவுடைய எண்ட் ஸ்க்ரீனில் அடுத்த வீடியோக்கான லிங்க் வந்திருக்கும். அதை டச் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் டிஃப்ரெண்ட்டான கொஸ்டினை நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.